எம்மாடி புது மருமவள சொல்லுங்க தே. நல்லா கேட்டுக்க. இனி எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோன்னு பார்த்து பார்த்து சமையல் செஞ்சு அவங்கள நல்லா பாத்துக்கிட வேண்டியது உன் கடமை. சரிங்க தே. பாத்திரத்தை கழுவிரு, துணியை வாஷிங் மிஷின்ல போட்டுறாதம்மா, அழுக்கா இருக்கும் பாத்துக்க. அதனால கையாலே நல்ல பிரஷ் போட்டு துவைச்சிரேன்னுமா. சரிங்க தே. அதுக்கப்புறம் மறந்துட்டேனே, நல்ல சுருக்குன்னு மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிரேன்னுமா. சரிங்க தே. ஒரு வழியா புது மருமோ தலையில எல்லாத்தையும் கெட்டியாச்சு. என் முவை என் காலையில இருந்தே போன் பண்ணல, என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேப்போம். மக்களை ஏமா காலையில இருந்து போன் அடிக்கல? இவ்வளவு நேரம் வீட்டுல ஒரே வேலைம்மா, அதான் போன் பண்ண முடியல. கல்யாணம் முடிச்சு போகும்போதே உன்ட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஒரு வேலையை பார்க்கணும்னு சொன்னோம்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கியா? உனக்கும் உன் புருஷனுக்கு மட்டும் சோத்த பங்கு துணியை துவை. அதை விட்டுட்டு மாமியாக்காரி கீமியாக்காரி நாத்தனாக்காரி கீத்தனாக்காரின்னு எவளுக்காவது எதையாவது செய்து கொடுத்த அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இல்லனா அடுத்த மாசமே மாப்பிளைய கூட்டிட்டு தனி கொடுத்துரும் போகக்கூடிய வழியை பாரு. அப்ப அடுத்த மாசம் நானும் தனி கொடுத்தன போயிரவா?